இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க தான் அந்த ஊருக்கும் சேர்த்து தலைவரா இருக்கீங்க. அதனால உங்க முன்னாடி அவங்க 3 பேரும் டாக்குமெண்ட்ல சைன் பண்ணணும். நாங்களும் கூட இருப்போம். இருந்தாலும் உள்ளூர் தலைவரான நீங்க சாட்சியா இருந்தா நல்லா இருக்கும். சார், அந்த ஊர்ல எனக்கு ஏற்கனவே நிறைய பிரச்சனைங்க இருக்கு. அதனால நீங்களே இந்த விஷயத்தை நல்லபடியா செஞ்சு முடிச்சிருங்க. என்ன விட்டுடுங்க. என்ன அக்கா பின்வாங்குறா? இவ வரலன்னா நாம போட்ட பிளான் எல்லாம் வீணா போயிடுமே. இவளை எப்படியாவது அந்த ஊருக்கு கூட்டிட்டு போயிடணும். அக்கா, நீ ஏன் தயங்குறன்னு எனக்கு புரியுது. நீ அந்த ஊருக்கு சொந்தங்கிற முறையில போக வேணாம். நீ ஊர் தலைவரா அங்க போய் நில்லு. ஓ முன்னாடி அந்த கிழவியோட 3 பேரன்களும் வந்து கையெழுத்து போடட்டும். அப்படி அவங்க போடலன்னா அந்த கோயில கவர்மெண்டே எடுத்துட்டு போட்டோம். நீ ஒரு சாட்சியா அங்க இருக்கணும்னு அதிகாரிங்க நினைக்கிறாங்க. சும்மா போய் உட்கார்ந்துட்டு வர்றதுக்கு உனக்கு என்ன கசக்குதா? நான் வேணா உன் கூட வரேன்க்கா, போயிட்டு வந்துடலாம். என்ன சொல்ற? போயிட்டு வந்துடலாம்க்கா, வா. சரி, வரேன் சார். நான் எத்தனை மணிக்கு வரணும்? நாளைக்கு காலையில அந்த ஊர் கோயிலுக்கு நீங்க 10 மணிக்கு வந்துருங்க. அங்க வச்சு ராஜா சேதுபதி பேரங்க கிட்ட சைன் வாங்கி டாக்குமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். சரிங்க சார், வந்துடுறேன். ஓகே மேடம், நாங்க கிளம்புறோம். அப்ப நாங்க வர்றோமா? வரோமா? அப்பாடா, அக்கா ஒரு வழியா ஒத்துக்கிட்டா. நாளைக்கு இந்த டிரைவர் பையன் யாரு என்னங்கிற விஷயம் அவளுக்கே தன்னால தெரிய போகுது. அப்புறம் அவளே அவனை வீட்டை விட்டு துரத்திடுவா. அந்த கிழவியோட பேரெல்லாம் ஒரு ஆளு. அந்த லூசு பைய கையெழுத்து போடும்போது நான் நிக்கணுமா? அவனையெல்லாம் அந்த ஊரு நல்லவன்னு எப்படிதான் நம்புதோ? எனக்கு தலை வலிக்குது. சகல, உன்னை பெரியாத்த கிட்ட போட்டு கொடுக்கணும்னு சின்னத்தை வற்புறுத்தி நாளைக்கு கோவிலுக்கு கூட்டிட்டு வரணும்னு நினைக்கிறாங்க. எவ்வளவு கேடுகட்ட புத்தி பாரு அவங்களுக்கு. விடுங்க மாப்ள, அவ என்னைக்கு நல்லது நினைச்சிருக்கா? இன்னைக்கு நினைக்கிறதுக்கு அவ உடம்பு பூரா விஷம். எல்லாம் நல்லதுக்காக எடுத்துப்போம். இந்த கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதுவே நாளைக்கு நடக்கட்டும்.